தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான தூண்கள் ஒன்றா சரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுது. எங்களை போன்ற இயக்குநர்கள் எல்லாம் பாரதி ராஜா, பாலச்சந்தர், பாக்கியராஜ், பாலு மகேந்திரா, மகேந்திரன், பாக்கியராஜ் சார் இவர்களை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டு சினிமாவுக்கு வந்தவங்க. அதில் ஒவ்வொருத்தரையாக நாங்கள் இழந்துக்கிட்டு இருக்கோம். அதில் பாக்கியராஜ் சாருக்கு ஒரு தனித்துவமானது என்ன அப்படின்னா, இந்தியாவின் சிறந்த திரைக்கதை ஆசிரியர், தன்னைத்தானே செதுக்கிய சிற்பி. சடனா மற்ற இயக்குநர்கள்லாம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க, போய் பார்த்தோம் வச்சோம். 10 நாளைக்கு முன்னாடி பார்த்து பழகிக்கிட்டு இருந்த ஒருத்தர் நேற்று இரவு வரை பேசிக்கிட்டு இருந்தவர் சடனா போயிருக்கின்றது உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு நிகழ்ச்சியா இருக்கு. அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும், சாந்தனுக்கு, பூர்ணிமா மேமுக்கு எல்லாத்துக்குமே இறைவன் அவர்களை அருள்பாலிச்சு அவங்களை அமைதியாக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். அப்படி யாருடைய உடனே யாரும் பாதுகாக்க முடியாது. எல்லாருமே திரைக்கலைஞர்கள் தான். அரசு மரியாதை கொடுத்திருக்கிறது, அதை வரவேற்கிறோம். பாக்கியராஜ் சார் அதற்கு தகுதியானவர்னு நான் நினைக்கிறேன். அது அவருடைய கூடுதல். எங்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் இருக்கு. இவ்வளவுலையும் பாக்கியராஜ் சார் பொதுவாக தானத்தை எல்லாரும் வெளியே சொல்லக்கூடியவங்க. அவர் சொல்லாமலே செஞ்சிருக்காருன்னா அவருடைய மனித நேயத்தையும் அவருடைய மாண்பையும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா சாந்தியடைய இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன்.